எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமேல் அடி, சிங்க நடை போடும் அண்ணாமலை, பகீர் கிளப்பிய டிடிவி. சமீப காலமாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேடி பல பக்கத்தில் இருந்து பிரச்சனைகள் குவிந்து வருகிறது. கடந்த ஜூலை மாதம் எடப்பாடி பழனிசாமி தன் பேருக்கு அருகில் பொதுச் செயலாளர் என போடக்கூடாது என்று நீதிமன்றங்களில் வழக்கு வந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது பல நெருக்கடிகளை சந்தித்து வந்தார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் அவர் சேஃப் ஜோனில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் பாஜக இணைந்து இருந்ததால் பலமான கட்சியாக அதிமுக இருந்தது. அதனாலேயே 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களில் வெற்றி பெற்று பலமான எதிர்க்கட்சியாக திகழ்ந்தது. அப்படிப்பட்ட பாஜக கூட்டணியை உதாசீனப்படுத்திவிட்டு முதல்வர் பதவியை அளித்த சசிகலாவுக்கு துரோகம் செய்து தவறான வழியில் எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உதறிவிட்டு கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் விசிக கட்சிகளை தன் பக்கம் ஈர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார். ஆனால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி கண்ணில் மண்ணை தூவியது போல மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டதால் நாம் ஒன்று நினைத்தோம், அது வேற மாதிரியாக நடக்கிறது என அதிர்ச்சியில் மூழ்கினார் எடப்பாடி பழனிசாமி. நம்மிடம் இருந்த பாஜக எப்படி கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடலாம் என எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார். ஆனால் அதற்கு அண்ணாமலை தனது பதிலை சரியாக கொடுத்தார். இப்படியான நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்த நபர். 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனதால் நாங்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் உருவானது. இரட்டை இலை இருப்பதனால் அதிமுக தொண்டர்கள் சகித்துக் கொண்டு இருக்கின்றனர். கட்சி எப்படி வேண்டுமானாலும் ஆகட்டும், நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என நினைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் முடிவு கட்டுவார்கள். அப்படி நடக்கவில்லை என்றால் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்று கூறியிருந்தார். இப்படி இருக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எங்கள் கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி என சொல்வது மட்டுமல்லாமல் சரியான கூட்டணியை தக்க வைத்து அதில் ஏதும் குளறுபடிகள் நடக்காமல் பார்த்துக்கொண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி இருந்த ஒரு நல்ல கூட்டணியை தேவையில்லாமல் இழந்துவிட்டார் எனவும் அண்ணாமலை இருக்கும் கூட்டணியை நன்றாக வழி நடத்துகிறார் எனவும் சமூக வலைதளங்களில் இப்போது கருத்துகள் உலா வருகின்றன. ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக இன்னைக்கு பகையாளி? அதனால ஆர்மி பெட்டு வச்சார் வரும்போது நேத்துல அவங்கள பெட்டு வச்சாங்க. அண்ணே முதல்ல உங்களை திட்டுறது செல்லூர் ராஜன் இவரு சொன்னாரு. 100 ரூபா பந்தயம் ஆர்பி உதயகுமார் முதல்ல திட்டுவாரு. அக்கா சொன்னாங்க 100 ரூபா பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமார் வந்திருக்காங்க. இன்னும் நல்லா திட்டுவாங்கண்ணே. சாயந்தரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும். அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவனுடைய கட்சி, என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய கட்சிக்கு பெருமையாக நான் எடுத்துக்கிறேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்படுறார். ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அப்படின்னு. இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாத ஒண்ணாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா, முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை. நாங்க மரியாதை செலுத்தினோமா எங்க பிரச்சனை. மற்ற பிரச்சனையை பேசுவோம். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு. என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதையெல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கின்றோம்.